ஸோ இப்போ நீங்கள் மோஸ்ட்லி 3 ஃபிலிம்ஸ் தான் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்களும் ஒரு படைப்பாளிகள் இவ்வளோ டைம் எடுத்துக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் காரணம் பிரம்மாண்டத்திற்காகவா இல்லை ஹீரோயோட கால் ஷீட்டுக்காகவா? ஏன்னா நீங்கள் மட்டும் இல்லை, இப்போ 96 பிரேமா இருக்கட்டும், துருவங்கள் 16, கார்த்திக் நாராயணா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ரொம்ப டைம் எடுத்துக்கிறாங்க. அதாவது குறும்பு நித்தினா இருக்கட்டும். ஸோ என்னதால இவ்வளோ டிலே ஆகுது அப்படின்னு தெரியல சார். ஒரு ஒரு படத்துக்கும் ஒவ்வொரு விதமான படிப்பினைகள் வரும். இப்போ பாத்தீங்கன்னா நான் இப்போ இந்த படம் வந்து பிப்ரவரி 20ஆம் தேதி ஷூட்டிங் ஆரம்பிச்சோம். அக்டோபர் 16 ரிலீஸ்ல போட்டிருக்கோம். கரெக்டா 8 மாசம் நினைக்கிறேன், 8-9 மாசமா தெரியல எனக்கு. 8 மாசத்துல அந்த படத்தை முடிச்சு ரிலீஸ்க்கு கொண்டு வரோம். ஸோ இப்படியும் சில நேரங்கள்ல அனுபவங்கள் இருக்கும். பட் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா, சினிமா அப்படிங்கிறது வந்து ஒரு டைரக்டர் கதை எழுதி வீட்டுல ரெடி ஆயிட்டா மட்டும் படம் பண்ணிட முடியாது. அதுல நிறைய விஷயங்கள் கோஇன்சிடென்டலா சேர்ந்து வரணும். அதுக்கு ஒரு அமைப்பு வரணும். அது எல்லாரும் சேர்ந்து எல்லா விஷயங்களும் சேர்ந்து அமையும் பொழுதுதான் ஒரு படம் நடக்குது. தாமதங்கள் ஏற்படும், படங்கள் வரும். சில நேரம் வேகமா நடக்கும். நம்ம இப்போ ரோட்ல போறோம், ஒரு நாள் வந்து எல்லா சிக்னலும் கிரீனாவே இருக்கும், அப்படியே வேகமா போயிடுவோம். சில நேரம் டிராபிக் இருக்கும், எல்லா இடத்துலயும் நம்ம போய் நிக்கிற நேரம் மட்டும் ரெட் சிக்னல் விழும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் அது. அவங்களுக்கான கால சூழல், அந்த நேரம் இண்டஸ்ட்ரி இருக்கிற சூழ்நிலை, அதுதான் காரணம்னு நினைக்கிறேன். நீங்க சொன்ன அந்த 9 வருஷத்தை நான் ரியலைஸ் பண்ணல. அந்த வெயிட்டிங் டைமும் ஃபில்ம் மேக்கிங்கோட ஒரு பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தட் ப்ராசஸ் நினைக்கிறேன் நான், அட்லீஸ்ட் ஃபார் டைரக்டர்ஸ்.